ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் கார தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசைக்கு மாவு புளிக்க வைக்க தேவையில்லை, அரைச்சதும் அப்படியே சுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஊற வச்சிடலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன், 1/2 கப் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நைட்டு ஃபுல்லாக இல்லைனா ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு, நம்ம மாவு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்கிறேன், நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம சின்ன ஜார் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக ஆகிடும். பெரிய ஜாரில் மேக்ஸிமம் ஜூஸர் பிளேடு தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் மிக்ஸி ஹீட் ஆகும், மாவும் சீக்கிரம் ஆகாது. இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது 2 தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி மாவோடு சேர்த்திடலாம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு 2 or 3 டைம்ஸ் பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் நமக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை சேர்த்திக்கலாம். மல்லி இலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை சேர்த்தி பண்ணால் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ மாவை நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசை உடனே ஊற்றுறதை விட மாவு ஒரு 1 hour வச்சு ஊற்றினோன்னா நல்லாவே கிறிஸ்பியாக வரும். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கார தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அத்தன்டிக் சவுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.